வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1126 படிக்கிறதுக்கே தரமா இருந்துச்சுங்க. எனக்கு இதை படிச்சப்ப அப்படியே புல்லுலாம் அரிச்சுது. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அது வேற லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு வந்து நம்ம ஷாங்ஸ் அண்ணன் காட்டியிருந்தாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. அது என்ன சம்பவம், யாரை வச்சு பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்த்தலமே வச்சு பண்ணிக்கிறாரு. ஸோ சிம்பிளா சொல்லலாம், ரெட் ஏர் பைரட்ஸ் வந்து பார்த்தலமே பைரட்ஸ் இந்த சாப்டர்ல போட்டு தள்ளிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அதோட நிறுத்தினா கூட பரவாயில்லங்க ஓடா. அதுக்கு அடுத்து இன்னொருத்தரை காட்டினாரு. அவர் வந்து யாருன்னா ஒரு போர்க்கண்ட சிங்கங்க. நம்ம தலைவர் கார்ப்பை வந்து காட்டியிருந்தாங்க. கார்ப்புக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து ஒரு கவலையில இருந்தோன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் காட்டிக்கிறாங்க. அவருக்கு ஒன்னும் ஆகல, அவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு கைதியா இருக்கிறாரு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓட காட்டியிருக்கிறாரு. இதுலயே கார்ப்புக்கும் அப்புறம் இயேசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போயிட்டு சொல்றேன். சோ இதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல ஓட. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு காட்டினாருங்க. ஐயோ, எனக்கு அந்த வார்த்தை என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம நாமியை காட்டியிருந்தாரு. நாமியை வந்து பாத்தீங்கன்னா கடத்தின்னு போயிட்டாங்க. பட் அவளை வந்து பாத்தீங்கன்னா காட்டினாரா, அது வேற லெவலில் இருந்தாங்க பாக்கிறதுக்கு. அந்த அவுட்ஃபிட் அது இதுன்னு சொல்லிட்டு சீனா இருந்தா அது பாக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்பஃப் அவுட்ஃபிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்பஃப் ஆரம்பிச்சுதான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவளை வந்து பாத்தீங்கன்னா காட்டினாங்க. அந்த அவுட்ஃபிட் வந்து அப்படியே கண்ணுல நிக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். சரி, நீங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நம்ம இங்கேயே வந்து ரொம்ப சிம்பிளான வேணாம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன விஷயம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நடந்ததுங்க. அண்ட் அது எல்லாத்த பத்தி தான் வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமலும் நிறைய சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் நான் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா. சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமட்டோ காட்டிக்கிறாங்க. யாமட்டோ வந்து பாத்தீங்கன்னா சோபா சாட்டுங்கிறா குறியில உட்காந்துன்னு. அந்த குறியில வந்து என்ன நடக்குதுன்னா, சில பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுறாங்களாம். அதை ஒருத்தவங்க வந்து நம்ம யாமட்டோ கிட்ட சொல்றாங்க. அவ அதை பத்தி யோசிச்சுனே சாட்டுனுக்குறா. ஸோ இப்போ மெயின் கதைக்கு போயிடுமா. மெயின் கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஜெயின் ஷிப்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்கதான் பார்ட்டி பண்ணிருக்காங்கல்ல. அப்ப நம்ம ஒய்மோவும் காசியை வந்து லூஃபி கிட்ட கதை சொல்லுங்கிறாங்க. எதை பத்தினா, வாட்டர் செவன்ல இருந்து இவங்க கிளம்புனது, அப்புறமா கேப்டனை தேடி போனது, அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை போட்டுனே இருந்தது. அந்த வெப்பன் தான் உடச்சிச்சுல நம்ம லூஃபி எல்லாம் வந்து அனுப்புறப்ப. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வெறுங்கையில சண்டை போட்டு இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணி வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பி போய்க்கிறானுங்க. அப்ப நம்ம டோரியம் ப்ரோயுமே அதான் சொல்றாங்க. ஆமா, நாங்க சண்டை போட்டுனே இருந்தோம், அப்புறம் இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமா திருப்பி நாங்க வெப்பன்ஸ் எடுத்துனோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றானுங்க. அப்ப நாமி வந்து வெப்பன்ஸ் எடுத்துனீங்களா அப்படின்னு நீங்க சண்டை போறீங்களான்ற மாதிரி கேக்குறா. இவனு வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. உடனே நாமி வந்து அட போடான்ட்டு அவன் மட்டும் நடந்து போறான். அப்ப நம்ம லூஃபியும் அப்புறமா நம்ம உசோப் வந்து விட சண்டைக்கு போறாங்க. சோ இதுக்கு அடுத்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்ப சீன் வந்து நம்ம பாணி கிட்டையும் கும்மா கிட்டையும் போதுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்துக்கின்னு கடலை வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சுருக்காங்க. இது பாக்கிறதே ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சுங்க. நம்ம கும்மா வந்து சிரிச்சானே சொல்லிட்டு சொல்லலாம் இதுல. சோ இதுக்கு அடுத்து சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்டல் ஐலாண்ட்ல நம்ம பாத்தலமே என்ன பண்ணிருப்பான்னா, ஷாங்ஸ் அண்ணனோட பிளாக் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிருப்பான். அவன் என்ன அதை போல அதை பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பான். இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறமா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அடி வாங்கிட்டு முட்டி போட்டுன்னு கீழே கிடக்குறான். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து சில இதெல்லாம் ரெடி பண்ணிருந்தாங்க. நான் போடுற போட்டோ நீங்க பாருங்க. நம்ம ஷாங்ஸ் அண்ணனால பார்த்தலமையோட அந்த பேரியர் போட்டோ உடைக்க முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருந்தானுங்க. சரி, அவனுக்கு சொல்றபடி லாஜிக் கரெக்டா கூட இருந்துச்சு. ஏன்னா ஓடனாலே அதை வந்து பிரேக் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்தோம் நான் கூட. ஆனா இந்த சாப்டர்ல நம்ம ஷாங்ஸ் அண்ணன் தரமா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸை காட்டாருங்க. அவர் உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. ஆனா பார்த்தலமையோட மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வீங்கி இருக்குது. சோ இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச நான் இதை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். சரி, இப்ப கதைக்கு போவோமா. இப்ப ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தலமையோட என்ன சொல்றாருன்னா, நிறைய க்ரூவும் அப்புறமா நிறைய ஐலாண்டும் என்னோட பிளாக் நம்பி தான் இருக்கிறாங்க. இப்ப நான் உன்னை எங்கேயும் சும்மா போக விட்டேன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்னோட ஆலைஸ ஆபத்துல வந்து ஆக்கிடும் சொல்லிட்டு நம்ம ஷாங்ஸனை வந்து பாத்லமேட சொல்றாரு. அவ பாத்லமே என்ன சொல்றான்னா, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து சுத்தமா யோசிக்கவே இல்லை, அது வந்து ஒரு பைத்தியத்தனமான மிஸ்டேக்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ஷாங்ஸன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாருங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஷாங்ஸன் வந்து அப்படியே பாக்குறாரு. அப்ப இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்ஸன் க்ரூல இருக்கிறவன், அவன் பேர் நான் மறந்துட்டு ஹாங்காவோ ஏதோ சம்திங் வரும். அவன் என்ன பண்றான்னா, இது வந்து ஒரு டெட்லி பாய்சன், இதை எடுத்துன்னு போய் ஸ்டார் லூஃபிக்கு ஒரு மாசத்துக்குள்ள கொடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்லமேட்ட சொல்றான். இந்த பாய்சன் வந்து என்ன பண்ணுமா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வெளியே வர வைக்குமாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் பாய்சன் வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நீ பண்ண தப்புக்கு உன்னோட பாஸ் தான் பொறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான். உடனே பாத்லமேயோட க்ரூ சேர்ந்தவங்கலாம் இல்ல எங்களால அதை பண்ணவே முடியாது லூஃபி சென்பாய்க்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றானுங்க. அந்த டைம்ல பாத்லமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஷாங்ஸனை வந்து இல்ல வேணாம் விடுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா இவன் வந்து என்ன பண்ணானா,
அந்த பாட்டில் எடுத்து இவன் குடிச்சிடறாங்க. அது உண்மையிலேயே புல்லரிச்சுது எனக்கு பாக்குறப்பே. ஒரு விசுவாசத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா இவன் இருக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம சூரம் மாதிரி அப்புறமா மத்தவங்க மாதிரி அந்த லாயல்ட்டியோட லிஸ்ட்ல இவனையும் சேர்த்தலானே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து எடுத்து குடிச்சிடறானா, குடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, லூஃபி சென்பாய் அந்த சக்கையை குடிக்க சொல்லியோ இல்லைன்னா வந்து என்னோட பிளாக் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அதை வந்து நாங்களா தான் பண்ணோம். அண்ட் நானா தான் இப்ப அவரை இந்த பிரச்சனையில வந்து இன்வால்வ் பண்ணேன். அவரோட நேரம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. அவர் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்டலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்ன வந்து எப்படின்னா, நிறைய பேர் ஒரு எம்பரேட்டர் போய் சண்டை போவாங்க, அப்புறம் செத்துருவானுங்க பாத்தீங்களா அடிபட்டு. அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துவாங்க. சாவரத்துல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான். ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துனே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீரவசனமா பேசிட்டானா, அதுக்கடுத்து ஒரு சென்டிமெண்டா, ஐயோ நான் வந்து பைத்தியத்தனம் பண்ணிட்டேனே, இப்போ என்னால லூஃபி சென்பாய் கிங் ஆஃப் த பைரேட் அவர்த்த பார்க்க முடியாம போயிடுச்சு, சே என் கையில இருந்த சான்ஸை நானே வந்து தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து அழுதுனுக்கிறான். அவனோட குரூமேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அழுதுனுக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஹாங்கோ சொன்ன மாதிரி அவன் உடம்புல ரத்தம் வந்துருக்கணும் பாத்தீங்களா, ஆனா ரத்தம் வரவே இல்லை, ஏப்பம் மட்டும் தான் வந்துச்சு. இவன் வந்து பாத்தீங்கன்னா முழிக்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, உடனே வந்து கப்பலை ஏறிட்டு அங்கே தப்பிச்சு போறானுங்க. ஸோ அந்த டெட்லி பாய்சன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபேக் தான் அது. அப்ப பாத்துலமே அவன் ஷிப்ல தப்பிச்சு போயிடுறப்ப நான் கூட எம்பரர்னா ரொம்ப மோசமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். அப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சன் கிட்ட போகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சு நிற்கிறாரு. அப்ப நம்ம இவன் பெக்மேன் வந்துட்டு என்ன சிரிக்கிறன்ற மாதிரி கேட்கறான். அது ஷாங்சனை வந்து எப்படி என்னால சிரிக்காம இருக்க முடியும், அவன் லூஃபிக்கு அவ்வளவு டெடிகேட் ஆகிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல வந்து சிரிச்சு நிற்கிறாரு. அப்ப நம்ம யாசோப் வந்து என்ன பண்றான்னா, பாஸ் நீ தள்ளி போ, நம்ம அவளை சும்மா விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவளை நோக்கி சொல்றான். அவங்க ஷிப் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது. அப்போ சைட்ல என்ன போறாங்கன்னா, இந்த காட்டல் ஐலாண்ட்ல இன்னைக்கு பார்த்தலமையோட ஷிப் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு அண்ட் எத்தனை பேர் தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி போடுறாங்க. ஆக்சுவலா வந்து எடுத்து எல்லாம் தப்பிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. சப்போஸ் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா ஒரு கம்முசாரி அங்கே போயிருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது அட்டாக் நடந்திருக்கும். ஸோ அவன் தப்பிச்சு போறதான் விட்டுட்டாங்க. இது சும்மா கப்பலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஏன்னா மற்றவங்க யாரும் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அண்ட் இதில் நான் முன்னாடி சொன்ன பதில ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு, இங்கே வந்து லூஃபிக்கு பாய்சன் கொடுக்க சொன்னதோ அண்ட் இந்த ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணதோ வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்சன் கிடையாது. அது வந்து ரெட் ஆர் பைரட்ஸ் சேர்ந்த மெம்பர்ஸ் தான் பண்ணாங்க. சரிங்களா, ஷாங்சன் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா அவர் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் வந்து அவர்கிட்ட பேசியிருந்தாரே தான் தவிர அவர் வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லல. அந்த பாய்சன் லூஃபி கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லல. ஆனா அவன் ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அண்ணன் வந்து நல்லவர். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தரமான சீன் நம்பர் 1. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஷாங்சன் கதை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து எங்க போகுதுன்னா, பிளாக் பேர்டு கிட்ட வந்து போகுது. அதாவது ஹச்சினோசேக்கு வந்து போகுது. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பிசாரா கிட்ட கத்தின்னு கிடறான். இது எப்படி நடந்தது, நான் போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன தாண்டா பண்ணீங்க, அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டியா இல்லையா, உலகமே அழியிற நிலைமையில இருக்குது, பானில்ஸ் வந்து இப்ப எதுவுமே சீக்கிரட்டே கிடையாது, இருக்கிற எல்லா எம்பரர்ஸும் இதுக்கப்புறம் அடிச்சுக்க போறோம் அண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சியா, அவங்களும் அந்த சண்டையில வந்து கலந்துக்க போறாங்க. கோபி தான் வந்து நமக்கு ஒரு ஏசா இருந்தான், அதாவது ஒரு நல்ல ஒரு பலியாடுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவங்க கிட்ட வந்து பேரம் பேசுறதுக்கு. அவன் தப்பிச்சு போயிட்டான்னு என்கிட்ட சொல்றியான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசாரா கிட்ட வந்து அவன் கத்தின்னு கிடக்குறான். அவன் பிசாரா வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சிரு, நான் சொல்றது கேளுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லினுக்கிறான். அப்ப அந்த ஐலாண்ட்ல மீதி சாதா பிளாக் பேர்ட் பைரட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதை மெயினான ஆளுங்க இல்லாம சும்மா சாதாரண ஆளுங்க, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்கு இருந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம், நீங்க தான் ஒன் பீஸை கிளைம் பண்ண போறீங்க, நீங்க தான் வந்து கிங் ஆஃப் த பைரேட் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு கத்தின்னு கிடக்குறானுங்க. அதை கேட்டதும் பிளாக் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாயிரான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். முன்னாடி கத்தின் நல்லா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, சரி குசான் என்னாச்சுன்னு சொல்லு, கோபி தப்பிச்சு போனான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுன்ற மாதிரி கேட்கறான் அவன். அது நம்ம குசான் வந்து என்ன சொல்றான்னா, கோபி தப்பிச்சு போயிட்டான் ஆனா கார்ப் வந்து கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து நம்ம அவுகேஜி சொல்றது தாங்க முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனை சாவடிக்கிற மாதிரி தான் நான் அட்டாக் பண்ணேன், ஆனா அவன் வந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அவுகேஜி சொல்றான். அதுக்கு பிளாக் பீட் சொல்ற வார்த்தை என்னன்னா, ரொம்ப கவலைப்படாதரா, அவனை தோக்கடிக்க முடிஞ்சவங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான். அண்ட் அப்பயே நம்ம அவுகேஜி என்ன சொல்றான்னா, நான் தனியா தோக்கடியில, அது வந்து ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ இதுல இருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. சோ நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இந்த சீனுக்கும் ஏசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்னதுன்னா, மரீன் ஃபோர்ட்ல ஒரு பைரட்டை மரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து மரீன் ஃபோர்ட்ல நடந்தது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அச்சினோசேல ஒரு மரீனை ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க சங்கிலியில. அது இப்ப நடக்குது இங்க. என்ன ஒரு இது சொல் பாத்தீங்களா, அங்க ஏசுக்கு நடந்தது, இங்க கார்பு நடக்குது. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க. சோ இதுக்கு அடுத்து நம்ம புடிங்க காட்டுறாங்க. புடிங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேர்ட் கூட தான் இருக்கிறா. அப்ப பிளாக் பேர்ட் வந்து லஃபிட்டுக்கு வந்து போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம லஃபிட் வந்து எங்க இருக்கிறான்னா, நேவி உமிட் ஷிப்பிங் ஹெச்கியூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஏதோ ஒரு ஊர் போல இருக்குது. அப்ப போன்ல வந்து நம்ம பிளாக் பேர்ட் அவன் என்ன கேக்குறான்னா, என்ன நடக்குதாங்க, ரெவல்யூஷனரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது லஃபிட் வந்து என்ன சொல்றான்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எஃபெக்டிவா இருக்குது, அதாவது அவங்க ஃபுட் சோர்ஸ் வந்து கட் பண்ணாங்க பார்த்தீங்களா சர்வீஸ் அவனுக்கு, அது வந்து எஃபெக்டிவா இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டெல்லாம் வந்து மேலே எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலுமே ஒரு வண்டி மேலே எடுத்துன்னு போவோம் பார்த்தீங்களா,
அது ஷிப்பா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி ஃப்ளைங் ஷிப்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு தான், அதாவது இவங்க வந்து அதை அழிச்சுனே இருக்கிறாங்க, இவங்க எடுத்துன்னு போக முயற்சி பண்றப்பலாம். ஸோ இதே மாதிரி போயிடுச்சுன்னா செலஸ்டியல் டிராகன்லாம் பசிலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லஃபிட் வந்து சொல்றான். அப்போ பிளாக் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இது வந்து நம்ம வெயிட் பண்ணி வேடிக்கை போகிற டைம் கிடையாது, ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்றான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் வந்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல, மேபி ரெவல்யூஷனரி கிட்ட தான் போவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராகனோட ஃப்ரூட்டோ இல்லைனா வந்து சாபோட ஃப்ரூட்டோ ஏதோ ஒன்று. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மி மேலே ஒரு கண்ணு வச்சிடறான்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம பிளாக் பீட். ஏன்னா முன்னாடி பால்டிகோல இருக்கிறப்ப அட்டாக் பண்ண போயிருப்பான், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியை கண்காட்சினே அவன் இருக்கிறான். அதே டைம்லேயே நம்ம கத்ரினா இருக்கிறா பார்த்தீங்களா, அவள் எக்கேட்லேருந்து ஒரு வழியாக திரும்பி பைரட் ஐலண்டுக்கு வந்துட்டா நம்ம கரிபுவை கூட்டுன்னு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது தரமான சீன் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது சீனுக்கு வந்து போவோம். சீன் எங்க போகுதுனால நம்ம ஜெயின்ட் ஷிப்புக்கு போகுது. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெயின்ட்ஸுங்கெல்லாம் எக்ஸிட்ல இருந்து கிளம்பி 2 நாள் ஆச்சு, ஆனா அவங்க இன்னும் எல்பாஃபுக்கு போய் சேரவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. அப்ப மத்தவங்களை காட்டுறாங்க, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1000 சன்னியே காணோங்க. நம்ம சன்னிகோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கடத்தின்னு போயிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அது வந்து காணாம போயிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம வந்து சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும், அப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம் எல்பாஃப் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ராபின் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மீன் வந்து அவங்களை சாட்டிடுச்சான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. பிராங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத, ஏன்னா இந்த கடல் பகுதியில் இருக்கிற மீன் எல்லாம் பெருசு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிராங்கி வந்து சொல்றான். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லூஃபி எங்க போனோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கத்துறாங்க. அடுத்த சீன் வந்து எங்க போகுதுன்னா வேற ஒரு இடத்துக்கு போகுது. அங்க நம்ம நாமியை வந்து காட்டுறாங்க. யாரோ வந்து நாமி எந்திரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு தெரியல, பட் எனக்கு என்னமோ அது லூஃபி சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. படிக்கிறப்பே எனக்கு லூஃபியோட குரல் தான் மைண்ட்ல வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாமி வந்து எந்திரிக்க சொல்றாங்க. நாமி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு நான் வந்து ரொம்ப குஷ்டன்னு சொல்லிட்டு தள்ள கை வைக்கிறா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க வரும்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாமியை வந்து காட்டியிருந்தாங்க இந்த எல்பஃப் அவுட்ஃபிட்ல. இந்த ட்ரெஸ்ல பாக்கறதே சூப்பரா இருந்தாங்க. எனக்கு என்ன வார்த்தை சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு பேனல் அவளை இந்த ட்ரெஸ்ல பாக்கறதே சீனா இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வரப்போற பேனல்லாம் பாக்கிறதுல உண்மையிலே ரொம்ப ஆவலா காத்துன்னு இருக்கிறேன். அடுத்த வாரம் எப்படா வரும்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே வெயிட் பண்றேன். நான் எந்த சாப்டர் நான் வெயிட் பண்ணது கிடையாது, பட் இந்த சாப்டருக்கு என்ன வெயிட் பண்ண வச்சுட்டாரே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சிம் பண்றதை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு மெயின் கதைக்கு போனோம்னா நாமி வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின்னு வந்துக்கிறாங்க. வெறும் நாமி மட்டும் கிடையாது, நம்ம லூஃபியும் கடத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜோரோ, சாஞ்சி, சாப்பர், உசோப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாமி 6 பேர் வந்து கடத்திக்கிறாங்க. மீதி 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க. நம்ம ராபின்ல இருந்து பிராங்கி, அப்புறமா ஜிம்பே, அதுக்கடுத்து ப்ரூக், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ஷிப்ல வந்துருக்காங்க. ஸோ எதுக்காக யாரு கடத்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஏன் அந்த தாட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது செலக்ஷன் ட்ராகன் கடத்தின்னு போயிட்டு போகலாம்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு. ஏன்னா இந்த நம்ம இதில் வேற பார்த்துருந்தோம்மா எக்கெட்ல கின்னி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் அப்படி தோணுச்சு. அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே இல்ல செலக்ஷன் ட்ராகனே கடத்தின்னு போயிட்டு அவள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு பின்னாடி வேற வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் அவனுக்கு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தவ டக்குன்னு அப்படி தோணுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி செலக்ஷன் ட்ராகன் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எல்பஃபோட பிரின்ஸ் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இதை பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா லோக்கி மட்டும்தான் அவளை கடத்துறது ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பைத்தியமா சுத்தி நிற்கிறான். முன்னாடி லோலா கிட்ட போனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமி கிட்ட வந்துடுறான். அவனை எவ்வளோ அதை பண்ணா வீட்டை வருவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் மட்டும் சுத்தி நிற்கிறேன் அவன் மேல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயோ வந்து கடத்தின்னு போறது. நான் வேற கதை விட்டு எங்கே போறேன்ல, சரி விடுங்க, நான் கதை விட்டு வேற ஏதோ பேசினுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின்னு போயிட்டாங்களா, ஸோ கடத்தின்னு போனது லோக்கியா இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வேற யாரும் கடத்தின்னு போறதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஆனா அவன் ஏன் கடத்தின்னு போனான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஜெயின்ஸ் அப்புறமா ஸ்டார்ட்ஸே வந்து அங்கே தான் போயிருந்தாங்க எல்பஃபுக்கு தான். ஸோ அவன் கடத்துறதுக்கு என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கான் இப்போதைக்கு. ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குது, லோக்கி தான் கடத்துறானா இல்லை வேற எவனா பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு. பட் தெரியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி தான் தோணுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சப்போ உங்களுக்கு அப்படி தான் தோணிருக்கும். ஏன்னா ஒரே கேரக்டர் அவன் மட்டும் தான் இருக்கிறான். ஸோ எதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஏன்னா அடுத்த சாப்டர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா காட்டுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓட. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப எல்பஃப் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடி ஏதோ நியூஸ்ல பார்த்தப்ப நவம்பர் மாதிரி தான் எல்பஃப் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்பஃப் ஆரம்பிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம எதா இருந்தாலும் வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம சாங்சன் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணாரு. அண்ட் கார்ப்பு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாமிய வேற யாரை கடத்தின்னு போய்க்கிறாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி லூஃபி இருக்கிறான். அதுக்கடுத்து அதே மாதிரி ஜோரோ, சாஞ்சி 2 பேருமே இருக்கிறாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோரோ ஒரு சைட்ல இருப்பான், இல்லைன்னா சாஞ்சி ஒரு சைட்ல இருப்பான். அந்த மாதிரி தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அரசனோட 2 தளபதிகளுமே கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்க்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதை பார்த்தப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நாமி யாரு கடத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தேரி இருந்துச்சுன்னா அதே வந்து சொல்லுங்க. நான் முடிஞ்ச ஒரு தேரி மேக் பண்ற வீடியோ அதை வச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் பண்றீங்களா மறக்காம பக்கத்துல ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்போதான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.